போர்க்களம். குருக்ஷேத்திரத்தின் புழுதி படிந்த மண்ணில் தேர்கால் சிக்கி நிற்க நிராயுதபாணியாக நின்ற கர்ணன் மீது அர்ச்சுனனின் அம்பு பாய்கிறது. சூரியன் மறையும் முன்னே சூரிய புத்திரன் சாய்ந்தான். கொடுத்தே சிவந்த கைகள் இன்று குருதியில் நனைந்தன. யாராலும் வீழ்த்த முடியாத கர்ணனை அவன் செய்த தர்மமும் வாங்கிய சாபமுமே வீழ்த்தியது. கர்ணன் வீழ்ந்து கிடக்கிறான். அப்போது அன்னை ராஜமாதா குந்தி ஓடி வந்து அவன் உடலை தழுவிக்கொண்டு கதறி அழுகிறாள். பாண்டவர்களோ அதிர்ச்சியில் உறைகிறார்கள். பெற்ற மகனை பாரறியச் சொல்ல முடியாமல் பேதையாக நின்ற ஒரு தாயின் கதறல் அது. மூத்த மகனே என குந்தி அழைத்த போது முழு உலகமுமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனது. இன்று வரை இந்த உலகம் ராதையின் மகன் என்று என்னை அறிந்து வந்தது. தன் கவசத்தையும் குண்டலத்தையும் தானம் கொடுத்தவன் இன்று தன் உயிரையே பாரத மண்ணுக்காக தானமாக கொடுத்து விட்டான். பாண்டவர்கள் தாங்கள் கொன்றது தங்கள் உடன் பிறந்த அண்ணனை தான் என்று தெரிந்ததும் நிலை குலைகிறார்கள். தர்மர் அழுது துடிக்கிறார். இத்தனை காலம் பகைவன் என்று நினைத்தவன் எங்கள் பாரத கதையின் முதல் அண்ணனா? அர்ஜுனா, அம்புகளை தொடுத்த உன் கைகள் இன்று நடுங்குகின்றனவே. தர்மமே, உன் தலைவன் மடிந்ததைக் கண்டு நீயும் அழுகிறாயோ? கர்ணன் தோற்றது போர்க்களத்தில் அல்ல, விதியின் விளையாட்டில். கர்ணன், அவன் பெயரில் தர்மம் இருக்கிறது. அவன் வீரத்தில் நேர்மை இருக்கிறது. மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் கொடை வள்ளலாக வாழ்வான் இந்த மகாவீரன்.